ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் லைஃபுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் லைன்ஸை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த மாதிரி சம் லைன்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்த மனுஷங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்ன தான் ஒரு சிலர் அளவுக்கு மீறி ஆட்டம் போட்டாலும் காலம் பார்த்திங்கன்னா அதை கரெக்டான டைமில் வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வச்சு வழிகளால் அதை கண்டிப்பாக உணர்த்தும். அப்போ தான் அவங்க லைஃப்பில் திருந்துவாங்க. அதே மாதிரி கஷ்டமும் நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது, கஷ்டப்படுத்தினவங்களும் கண்டிப்பாக நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாத எதையும் வச்சு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம லைஃப்பில் எல்லாமே ஒரு நாள் மாறும், இல்லைனா மாற்றி காட்டுவோம் அப்படின்னு சிரிச்சுட்டே வாழ பழகிக்கோங்க. அதுதான் உங்களோட லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு புது தன்னம்பிக்கையே தரும். நம்மளை மாதிரி எல்லா மனுஷங்களுக்குமே நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே யார்கிட்டையும் நம்ம குறைகளை தேடி போக மாட்டோம். அவங்கக்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவும் முயற்சிக்க மாட்டோம். ஒருத்தவங்க வயசை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்வளோ விஷயத்த பேசுகிறாங்க அப்படின்றத வச்சு தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ எவ்வளோ விஷயத்தில் அவங்க பேசாமல் அமைதியாக இருக்காங்க அப்படின்றத வச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 1000 விஷயத்த 1000 தடவை சரியாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மட்டுமே குறை சொல்கிறது தான் இந்த மனுஷங்களோட இயல்பு. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு அவங்க நம்மளை குறை சொல்கிறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் நம்மளை புரிஞ்சுக்க யாருமே இல்லாட்டியும் நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஸோ அதை லைஃபோட யதார்த்தமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில பேரோட சுயரூபம் நம்மளுக்கு தெரியும் போது பார்த்திங்கன்னா மனசு கண்டிப்பாக அதிக அளவில் வலிக்க தான் செய்யும். இவங்களையா நம்ம இத்தனை நாளாக உயிராகவும் உறவாகவும் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த வலியை விட கொடுமையானது வேறு ஒரு வலி இருக்கவே முடியாது. 1000 தேள் கொட்டினா கூட அந்த வலியை கூட நீங்கள் தாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு ஈடாக பார்த்திங்கன்னா இந்த வழியை நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அதை விட மிக கொடுமையாக இருக்கும். இதை லைஃப்பில் அனுபவித்து பார்த்தவங்களுக்கு புரியும். இதை உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு வழியை நீங்கள் அனுபவித்த பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரே ஒரு தடவை அழுதுட்டீங்க அப்படின்னா உங்களோட சோகம் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி குறைஞ்ச மாதிரி ஒரு மனசுலாம் லேசான ஒரு ஃபீலை உங்களால் உணர முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நீங்கள் கத்தி பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோடது எவ்வளோ பெரிய கோவனாலும் கொஞ்சம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பர்சன் யாருக்கிட்டையாவது போய்ட்டு உங்களோட கோவத்தை காட்டி கத்தி பேசிடாதீங்க. பட் அதுவே அவங்க உங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு வழியை வகுத்து கொடுத்துரும். அதனால நீங்கள் தனியாக கூட கத்தி பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி சிரித்து பாருங்கள், உங்களோட பாரமே அப்படி குறைஞ்ச மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டேருந்து ஒரே ஒரு தடவை விலகி பாருங்கள். அந்த இடத்துல நேசம் குறையிறதையும் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. நம்மளுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்றதில் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடுவோம். ஏன்னா நம்ம உண்மையாக மட்டும்தான் அவங்கக்கிட்ட பழகியிருப்போம். ஆனால் அதே உண்மையை நம்ம அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கும்போது தான் அந்த இடத்துல தான் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக தோற்று போகிறோம். ஸோ இந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைஃப்பில் நடந்திருக்கும். அப்படி நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன தான் ஒட்டுமொத்த பாசத்தையும் ஒருத்தங்க மேலே தூக்கி கொட்டினா கூட அவங்க நம்மளுக்கு திருப்பி கொடுக்கறது பார்த்திங்கன்னா வலி, வேதனை, ஏமாற்றம், இது மட்டும்தாங்க. மனசுக்கு எவ்வளோ தான் பிடிச்சவங்களா இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு வாட்டி கூட விட்டு கொடுத்து பழகாதீங்க. அப்படி பழகிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் மறுக்கும்போது உங்களை கெட்டவங்கன்னு சொல்லி முத்திரை குத்திட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு சில உறவுகளோட நீங்கள் உறுத்தலோடு வாழ்கிறத விட அவங்கக்கிட்ட இருந்து பிரிஞ்சு ஒரு சில நினைவுகளோடு நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். புரிஞ்சுக்காத மனுஷங்க கூட ட்ராவல் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி ட்ராவல் பண்ணிங்கன்னா அவங்க லாஸ்ட்டில் உங்களை எந்த இடத்துல நிறுத்திட்டு போவாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரிவு அப்படின்ற இடத்துல தான் நிறுத்திட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரெஸ்ட்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் லைஃபுக்கு தேவையான